அன்பு மாணவ செல்வங்களே, 4ஆம் வகுப்பு பருவம் 1 தமிழ் பாடம் எண் 6 முயல் அரசன். ஒரு காட்டில் வாழும் முயல் ரொம்ப நாட்களாக புலியே அரசனாக இருக்கிறத அதால் ஏற்றுக்க முடியல. அந்த புலியை ஏமாற்றி காட்டை விட்டு துரத்தி அடிக்கணும்னு முடிவு பண்ணுது. அதுக்கு அது திட்டம் போட்டு அந்த புலியை ஏமாற்றி காட்டை விட்டு துரத்திடுச்சு. அதுதான் இந்த கதை ஒரு மேலோட்டமானது. இந்த கதையின் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, யார் எந்த கருத்து சொன்னாலும் ஆராயாமல் உடனே அதை நம்பிடக்கூடாது. முயல் சொன்னதெல்லாமே புலி நம்பி ஏமாந்து போயிடுச்சு. அதான் இந்த கதை. அந்த மாதிரி யார் எது சொன்னாலும் உடனே நம்பிடக்கூடாது. அதை தீர ஆராய்ந்து விசாரித்து உண்மை எது பொய் எதுன்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த நீதி தான் இந்த கதையின் மூலமாக நமக்கு சொல்ல வராங்க. புக் பேக் எக்ஸசைசஸ் தான் இப்போ செய்ய போகிறோம். பல்லாண்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பல கூட்டல் ஆண்டு. செயலாக்கம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செயல் கூட்டல் ஆக்கம். இப்போது கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இப்போதெல்லாம். பேசி கூட்டல் இருந்தால் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பேசி இருந்தால். வந்து கூட்டல் இருந்தது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்திருந்தது. முயலின் கவலைக்கு காரணம் என்ன? முயல் வாழும் காட்டை பல்லாண்டு காலமாக புலி ஒன்று ஆட்சி செய்து வந்தது. அதுதான் முயலின் கவலைக்கு காரணம். முயல் வாழும் காட்டை பல்லாண்டு காலமாக புலி ஒன்று ஆட்சி செய்து வந்தது. விலங்குகளின் கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டதாக முயல் கூறியது? புலி இனிமேல் இந்த காட்டின் ராஜாவாக இருக்கக்கூடாது என்ற முடிவு எடுக்கப்பட்டதாக முயல் கூறியது. முயல் தான் அரசன் என்பதை மெய்ப்பிக்க புலியை என்ன செய்ய கூறியது? புலியின் முதுகில் முயலை ஏற்றிக்கொண்டு போகச் சொல்லியது. புலியை மன்னித்து விட்டுவிட முயல் கூறிய கட்டுப்பாடு என்ன? இந்த காட்டிலேயே புலி இருக்கக்கூடாது என்பதே புலியை மன்னித்து விட்டுவிட முயல் கூறிய கட்டுப்பாடு. விலங்குகள் உண்மையில் எதை கண்டு அஞ்சின? விலங்குகள் உண்மையில் புலியை கண்டு அஞ்சின. புலியின் மேல் உட்காந்துட்டு வந்த முயலை பார்த்து எதுவும் பயப்படலை. புலியை பார்த்து தான் அந்த விலங்குகள் பயப்பட்டது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆன்சர் எழுதுறதுனால எழுதிக்கோங்க. இல்லை வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடை கம்மி பண்ணி வச்சு கூட ஆன்சர் அழகாக நோட் பண்ணிக்கோங்க. எதிர்ச்சொல்லால் சொற்றொடரை நிறைவு செய்க. பருவமழை பெய்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவர், பெய்யாவிட்டால் கவலை அடைவர். அப்போது இந்த மகிழ்ச்சியோட எதிர்ச்சொல் கவலை. எப்பொழுதும் உண்மை பேச வேண்டும், பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டும். உண்மையோட எதிர்ச்சொல் பொய். தோல்வி என்பது முடிவு அல்ல, வெற்றியின் தொடக்கம். முடிவு அதோட எதிர்ச்சொல் தொடக்கம். கணினி மூலம் கல்வி கற்பது புதிய முறை, கரும்பலகை மூலம் கல்வி கற்றது பழைய முறை. புதிய அந்த சொல்லோட எதிர்ச்சொல் பழைய. பிறருக்கு கொடுத்து உதவுவது உயர்ந்த குணம், பிறர் பொருளை திருடுவது தாழ்ந்த குணம். உயர்ந்த அதோட எதிர்ச்சொல் தாழ்ந்த. மருத்துவமனைகளில் சத்தமாக பேசாமல் மெதுவாக பேச வேண்டும். சத்தமாக மெதுவாக. ஆன்சர் எழுதிக்கலாமா? எதிர்ச்சொல் மகிழ்ச்சி கவலை, உண்மை பொய், முடிவு தொடக்கம், புதிய பழைய, உயர்ந்த தாழ்ந்த, சத்தமாக மெதுவாக. சரி தவறு என சரியாக குறியிடுக. புலி முயலின் முன்னோரை கொன்றுவிட்டது, சரி. முயல் புலிக்கு கரும்பு கொடுத்தது, தவறு. விலங்குகளின் கூட்டம் நடந்தபோது புலி தூங்கிக் கொண்டிருந்தது, தவறு. முயல் புலியிடம் காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் தன்னை கண்டு அஞ்சுவதாக கூறியது, சரி. முயல் புலியை காட்டிலிருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என கூறியது, தவறு. இப்போ இந்த வார்த்தை சக்கரம் கொடுத்துருக்காங்க.
நடுவில் ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க இர், சுற்றி இருக்கிற எழுத்துக்களை சேர்த்து ஒரு இரு எழுத்துக்கள் கொண்ட ஈரெழுத்து சொற்களை நம்ம வந்து எழுதணும். சக்கரம் காட்டும் ஈரெழுத்து சொற்கள் என்ன என்பதை கீழ்காணும் குறிப்புகளை கொண்டு கண்டுபிடிக்க. உலகம் என்பதன் வேறு சொல் பார். திருவிழா என்றாலே இது இருக்கும் தேர். மக்கள் சேர்ந்து வாழுமிடம் ஊர். இது இல்லாமல் உயிர்கள் இல்லை நீர். நீர் விட்டு தயிரை கடைந்தால் மோர். மரம் செடி கொடி மண்ணில் ஊன்றி நிற்க உதவுவது வேர். மன்னர்கள் தம் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த அண்டை நாடுகளோடு தொடுப்பது போர். பூத்தொடுக்க உதவுவது நார். எழுதிக்கலாமா? உலகம் என்பதன் வேறு சொல் பா இர் பார். திருவிழா என்றாலே இது இருக்கும் தேர் தே இர். மக்கள் சேர்ந்து வாழுமிடம் ஊர் ஊ இர். இது இல்லாமல் உயிர்கள் இல்லை நீர் நீ இர். நீர் விட்டு தயிரை கடைந்தால் மோர். இது வந்து வேர், இது வந்து போர், இது வந்து நார். செய்யும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம். எது முன்னே எது பின்னே அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசைனா அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ அந்த உயிரெழுத்து வரிசைப்படி, அதுதான் அகர வரிசை. இப்போ இங்கே எல்லாமே ப வரிசை சொற்கள் தான். அப்போ நமக்கு என்னன்னா ப பா பிப்பி அந்த அகர வரிசை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பாப்பா பிப்பி புப்பு பேப்பே பை போப்போ பவ். இதுதான் அகர வரிசை. இப்போ பேல ஸ்டார்ட் ஆகிறது எங்கே இருக்குது? படை. இது ஃபஸ்ட்டு வரும். அடுத்தது பாவில் ஸ்டார்ட் ஆகிறது எங்கே இருக்குது? இல்லை. பீல ஸ்டார்ட் ஆகிறது எங்கே இருக்குது? பின்னாக்கு. பீல ஸ்டார்ட் ஆகிறது இருக்கா? பீர்க்கு. பூவில் ஸ்டார்ட் ஆகிறது இருக்கா? இல்லை. பூவில் ஸ்டார்ட் ஆகிறது பூமி. பேவில் ஸ்டார்ட் ஆகிறது பெட்டி. பேவில் ஸ்டார்ட் ஆகிறது இல்லை. சாரி, பூ வந்து இது ஒரு புத்தகம் இருக்குது. அடுத்தது பூமி, அடுத்தது பெட்டி. பையில் ஸ்டார்ட் ஆகிறது பைந்தமிழ். போ பொத்தான், போ போர்வை, சாரி 9 போர்வை, பவ் பௌத்தம். மொத்தம் 10. 1 2 3 4 5 6 7 8 10 சொற்கள். அப்போ பாவில் சொற்கள் கொடுக்கல, அடுத்தது பேவில் சொற்கள் கொடுக்கல. ஸோ நம்ம அகர வரிசைப்படி இந்த எழுத்தை எழுதிக்கிட்டாலே இந்த ஆர்டரில் இருக்கான்னு இங்கே கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஆஸ் பர் அந்த 1 2 3 படி இங்கே எடுத்து எழுதிடணும். எழுதிட்டோம்னா ஆன்சர் கரெக்டு. பாருங்கள், ஆன்சர் வந்து அழகாக எழுதிக்கோங்க. இப்போ அகர வரிசையில் எழுதுறது எப்படின்னு எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த செயல்பாடுகள்லாம் தமிழில் திரும்ப திரும்ப செய்யும்போது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்ல தமிழ் மொழி நாலேஜ் அறிவு வந்து இன்னும் நிறைய வளரும். மொழியோடு விளையாடு. காலியிடங்களை கூடையில் உள்ள சொற்களை கொண்டு நிரப்புக. பல்லினை மெல்லத்தோடு. இதில் வந்து இந்த இல்லி இல்லை இல்லு அந்த மாதிரி இந்த இது சம்மந்தமான எழுத்துக்கள் கொண்ட வார்த்தைகள் இங்கே வந்து ஃபில் பண்ணணும். கூடையில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆல்ரெடி வந்து பல்லி சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் பார்த்தோன்னா இங்கே பால் மல்லி அகல் நெல் இது 4 இருக்குது. சின்ன இல் சின்ன இல் தொடர்பான எழுத்துக்கள் இல்லையா? இது வந்து இங்கே எழுதிக்கலாம். நெல் அகல் பால் மல்லி. அதே மாதிரி இங்கே வந்து பெரிய இல் நாவினை உள்ளே தள்ளு. அதே மாதிரி பெரிய இல் கொண்ட எழுத்துக்கள் எல்லாம் சொற்கள் எல்லாம் இங்கே இருக்கும். அதை இங்கே வந்து எழுதணும். தோல் வெள்ளி அவங்க ஒரு உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாழ் வள்ளி பள்ளி நாள் இதனால இங்கே வந்து எழுதணும். எழுதியாச்சா? அடுத்தது இல் நாவினை
சுழற்சி முழங்கு இந்த தொடர்பான சொற்கள் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. தமிழ் புகழ் அவங்க அதிலே உதாரணத்தை கொடுத்துருக்காங்க. மீதி வாழ், அகழ், மகிழ்ச்சி, யாழ் இது நாளும் இங்கே வந்து எழுதணும். ஸோ இந்த ஆன்சர்ஸ் எழுதியாச்சு. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட ஆன்சர் எழுதிக்கோங்க. இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட ஆன்சரை அழகாக புத்தகத்தில் எழுதிக்கோங்க. தேங்க்யூ.